ஹலோ ஆல், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ். இந்த ரெண்டு டேர்முக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது இதோட ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. இங்கே ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ், பியோட வேல்யூ வந்து ஒய். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ஃபர்ஸ்ட் டேர்மு. செகண்ட் டேர்ம் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ வந்து ஒய் ஸ்கொயர். இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அகைன் இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே வந்து ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ், பியோட வேல்யூ வந்து ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஹெச்சிஎஃப்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க டேர்ம் தான் எடுத்துக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இதில் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க டேர்ம். அதிலே லீஸ் பவர் தான் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் பவர் 1 தான் லீஸ் பவர். அதை தான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.